அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று மே 3ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம சொல்கிற செய்திகளை தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைசர்கிட்ட இந்த நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அவங்க முடிவிடுங்க. நான் ஒரு செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். நான் எனக்கு தெரிஞ்ச செய்தியை அவங்கள்ட்ட பகிர்றேன். நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி பயிர் தான். அதாவது தினசரி செய்தித்தாள் மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர் தான். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே தவணை செய்திங்குமே அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே டிஸ்க்ளைமர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதலாவது பங்கு லிங்க் லிமிடெட். கரண்ட் பேஸ் 632, 11 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரவு இயரில் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன மார்ச் 2023 பண்ணதோட இப்போ கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க, 1 கோடி. அதே கோட்டன் கோட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா போன கோட்டில் வெறும் 7 கோடி தான் ப்ராஃபிட்டு, இப்போ அதுக்கு டபுளாக பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 50% உயரம் கொடுத்துருக்காங்க கோட்டன் கோட்டில். இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்குறது. மற்றபடி கம்பெனியானது ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க, 11 கோடி. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 3/4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து ஸ்டேஷனரியில் இருக்காங்க, லிங்க் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட். கரண்ட் பேஸ் 1961, 62 கோடி ப்ராஃபிட்டு. இரவு இயரில் 120%, கோட்டன் கோட்டில் 20%. இரவு இயரில் ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. கோட்டன் கோட்டில் ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் நல்ல சூப்பரான ரிசல்ட் தான் ஜேபிஎம் ஆட்டோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் டிவிடெண்ட் வந்து இவங்க வழக்கமாக சின்னதாக தான் கொடுப்பாங்க. ₹1.50 தான் ஒரு ஸ்டாக்கு தராங்க, ஒரு ஷேருக்கு தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேருக்கான டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. முக்கியமாக எலக்ட்ரிக் பஸ்ஸில் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்க. அடுத்து சிஎட் லிமிடெட். கரண்ட் பேஸ் 2544, 102 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. கோட்டன் கோட்லேயும் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஃபிட்டை விட இப்போ கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80-30 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அதர் இன்கமில் ஒரு 55 கோடி வெளியே போயிருக்கு. இந்த காரணத்தில் தான் இப்படி ஒரு வீழ்ச்சி. இல்லைனா ஓரளவுக்கு டீசெண்டான ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்கும் சிஎட் லிமிட்டோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 30 ரூபா டிவிடெண்டு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் எக்ஸிட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து டயர் ரப்பர் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. ராணே பிரேக்கிங் லைனிங் லிமிடெட். கரண்ட் பேஸ் 1021, 15 கோடி ப்ராஃபிட்டு. இரவு இயரில் 28%, கோட்டன் கோட்டில் 52%. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. ராணே பிரேக்கிங் லைனிங் லிமிட்டடோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. 30 ரூபா ஒரு ஷேருக்கு தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வருது. நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட்லாம் இருக்குது. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க, ராணே பிரேக் லைனிங் லிமிடெட். என்றைக்குமே டிவிடெண்டில் ஐடி அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் ஒரு தடவை நீங்களும் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. மோஸ்ட்லி இது ரைட்டாக தான் இருக்கும், சில நேரம் தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது த ஹையஸ்ட் ஸ்டாக்கு எம்ஆர்எஃப் லிமிடெட். குவார்டர்லி ரிசல்ட்டு 396 கோடி ப்ராஃபிட்டு. இரவு இயரில் பார்த்தீங்கன்னா 16% ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது உயர்வு அடைஞ்சிருக்கு. பட் கோட்டன் கோட்டில் 55% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன டிசம்பர்லேயே இப்போ 510 கோடி, இப்போ வெறும் 400 கோடி தான். 100 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கோட்டன் கோட்டில். பட் இயரில் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டை எம்ஆர்எஃப் லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 194 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு, அதாவது கரண்ட் பேஸ் தெரிஞ்சது தான், 1,28,500 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக் ரேஞ்சுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூக்கு 194 ரூபாங்கிறது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் டேட்டும் கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2-3 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. மோஸ்ட்லி நம்ம அந்த வீடியோ பார்க்குற யாருமே இந்த ஸ்டாக் வச்சிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அப்படி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம இதுலேயும் ஒரு பெரிய ஆள் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடோர் வெல்டிங்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1368, 18 கோடி ப்ராஃபிட்டு. இரவு இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு 17%. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன மார்ச் 2023 22 கோடி, இப்போ அதோட 4 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கோட்டன் கோட்டலில் பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்வு அடைஞ்சிருக்கு. 13 கோடியில் இருந்தது, இப்போ 18 கோடியாக உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 36% கோட்டன் கோட்டில் உயர்ந்திருக்கு. அடோர் வெல்டிங் லிமிட்டடோடது. நேற்று நம்ம பார்த்தோம் அடோர் ஃபோன் டெக்னு 2 நாள் முன்னாடி, அந்த ஸ்டாக்கோட குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான். இவங்க இப்போ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 18 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 15 மே 2024. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்து நான் பார்க்கும்போது டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 1085, 157 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க.
இயர்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆனது வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு, 27% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன மார்ச் 2023 217 கோடி ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 50 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 50லேருந்து 60 கோடி. இதே நம்ம குவார்ட்டரில் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம டாடா டெக்னாலஜியோடது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, 8 ரூபா 40 பைசா ஒரு நார்மல் டிவிடெண்ட் ஆகும். ஸ்பெஷல் டிவிடெண்டாக 1 ரூபா 65 பைசாவும் அறிவிச்சிருக்காங்க. நம்ம டோட்டலாக பார்க்கும்போது 10 ரூபா 5 பைசா வருது. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1% கிட்ட வருது. இதுக்கான ரெக்கார்டட் எக்ஸ்டேட் வந்து கம்பெனி இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீசஸில் இருக்காங்க, டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட். டைட்டன் கம்பெனி லிமிடெட் 3535 ரூபா கரண்ட் ப்ரைஸு நம்ம டைட்டன். ஸோ கரண்ட் ப்ரைஸ் டிவிடெண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 771 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 5% உயர்ந்திருக்கு, குவார்ட்டரில் 27% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர்ல ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. பட் குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 12 ரூபா தராங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.25% வருது. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இதற்கான ரெக்கார்டட் எக்ஸ்டேட்டும் இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். அடுத்து நம்ம பார்க்கறதுல சின்ன சின்ன டிவிடெண்டுகள், ஒரு பேருக்கான டிவிடெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம அதில் பார்க்குறது பிளிஸ் ஜிவி ஃபார்மா லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 119, 50 பைசா டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. ரெக்கார்ட் எஸ்டேட்லாம் இன்னும் வெளியே வரல, வந்தால் அனுப்பிச்சு அதை அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பார்க்கும்போது JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், 258 கரண்ட் ப்ரைஸு, 55 ரூபா 55 பைசா டிவிடெண்டாக தராங்க, 50 பைசாலேருந்து 55 பைசா. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.25% வருது. செக்டர் வந்து போர்ட் சர்வீஸில் இருக்காங்க, JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். HFCL லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 100, 20 பைசா டிவிடெண்ட் தராங்க, வெறும் 20 பைசா. டிவிடெண்ட் வந்து ரொம்ப பேருக்கான டிவிடெண்ட். செக்டர் பார்த்தீங்கன்னா டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது தத்வா சிந்த்மேன் ஃபார்மா செம் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 1245, 2 ரூபா டிவிடெண்ட் வந்து 0.25% குறைவு. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. பவுஷாக் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 5324, 20 ரூபா டிவிடெண்ட் தராங்க, 0.25% கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் தான் இருக்காங்க. சாரி, காப்பி பேஸ்ட்டில் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்டு எஸ்டேட்லாம் இன்னும் வெளியே வரல, வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 1444, 2 பைசா டிவிடெண்ட் 0.25% குறைவு. செக்டர் வந்து அப்ரேசிவ் அண்ட் பியரிங்ஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்களில் தான் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது ASI இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 23 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 9 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க, ரிசல்ட்டு டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க, 20 பைசாலேருந்து 30 பைசா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், கரண்ட் ப்ரைஸ் 135, 9 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பப்ளிக் செக்டர் பேங்க், டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா 60 பைசாலேருந்து 65 பைசா வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டாக்டர் லல் பத் லேப்ஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 2316, 10 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. 6 ரூபா, போன வருஷம் இந்த வருஷம் ஆல்ரெடி 12 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு அதே ரேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், 6 ரூபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் 12 ரூபா. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 270 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 10 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, 1 ரூபா 50 பைசாலேருந்து 2 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெமடியம் லைஃப் கேர் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 100, போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க 10 மேலே. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் குறித்தான முடிவு எடுக்கப்படும் சொல்கிறாங்க. செக்டர் அதே மாதிரி ரிசல்ட்டாக அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி போனஸுங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 4163, 11 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, 30 ரூபா கிட்ட. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். APL அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட், 1587 கரண்ட் ப்ரைஸு, 11 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, 3 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து அலம்பிக் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 91, 13 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட், டிவிடெண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா இல்லை 1 ரூபா 80 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்து அவாத் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 579, 13 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சுகர் கம்பெனியாக இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அடுத்து UPL லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 493, 13 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க, 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ரீசெண்டாக இவங்களோட ப்ராஃபிட்லாம் டவுன் ஆகிட்டே போகுது, ஸ்டாக்கும் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்குது.
ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், அதேமாதிரி டிவிடெண்டும் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். கோல்கேட் பால்மாலிவ் இந்தியா லிமிடெட் கேன்பேஸ் 2793 14 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டால் அதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 மே 2024. செக்டர் வந்து பர்சனல் கேர். டிவிடெண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 22 ரூபா வரைக்கும் கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து குஜராத் தெமிஸ் பயோசான் லிமிடெட் கேன்பேஸ் 404 14 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. போனஸு டிவிடெண்டு ரிசல்ட்டு மூணுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை 2 கூட அறிவிக்கலாம், இல்லை 1 அறிவிக்கலாம், அது கம்பெனியை பொறுத்த இருக்குது. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. டிவிடெண்ட்லாம் பெருசாக கொடுக்குறது இல்லைங்க, 75 பைசா இல்லை 1 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. போனஸ் என்ன மாதிரிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஜோதி லேப்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 423 15 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஐசிஆர்ஏ லிமிடெட் கேன்பேஸ் 5210 15 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ரேட்டிங் கம்பெனியாக இருக்காங்க. நிறைய கம்பெனிகளுக்கு கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குறது இவங்க தான். டிவிடெண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 40 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் 28 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எம்கே குளோபல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 166 ரூபா கரண்ட் பேஸு 16 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்டாக் புரோக்கிங் அண்ட் அலர்ட்ஸில் இருக்காங்க. 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 1058 கரண்ட் பேஸு 16 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷனில் இருக்காங்க. டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபாலேருந்து 4 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். சித்திகா கோட்டிங் லிமிடெட் கேன்பேஸ் 209 17 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்டு போனஸு ரிசல்ட்டு மூணுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் டவுட்டும் இருக்குது, நீங்கள் இந்த நியூஸை மட்டும் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. டிவிடெண்ட் கொடுப்பாங்க, இல்லை போனஸ் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸில் இருக்காங்க. சித்திகா கோட்டிங் லிமிடெட். டைட் வாட்டர் ஆயில் இந்தியா லிமிடெட் கேன்பேஸ் 1822 18 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. வீடால் ஆயில் வந்து இவங்களுக்கு தான். கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெட் 2144 ரூபா கரண்ட் பேஸு 22 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்டு ஸ்பிட்டு ஸ்டாக் ஸ்பிட், அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அது 1 2 3 இல்லை 5 அது கம்பெனி என்ன போர்டு ஆப்ரேட்டர் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்காங்க. 3 ரூபாலேருந்து 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் கேன்பேஸ் 1870 23 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து உங்களுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது, அது 1 2 3 இல்லை 5 என்னவா வேணாலும் நம்ம டிசைட் பண்ணலாம். அது போர்டு ஆப்ரேட்டர் கையில் தான் இருக்குது. ரீசெண்டாக தான் போனஸ் கொடுத்தாங்க, இப்போ அதனால் ஸ்பிட்டும் கொடுக்க போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்பிட் எந்த மாதிரி வருதுன்னு. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். ருஷில் டெக்கார்ட் லிமிடெட் கேன்பேஸ் 330 24 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. இவங்க ஸ்பிட் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க, அதாவது ஸ்டாக் ஸ்பிட்டு ஃபேஸ் வேலியாக மாற்ற போகிறாங்க. 10 இருக்காத 1 2 5 அது என்னங்கிறத போர்டு டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளைபோர்ட்ஸ் லேமினேட்ஸில் இருக்காங்க. ருஷில் டெக்கார்ட் லிமிடெட். அடுத்து ஆவ்கேன் குக்கர்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 6370 29 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ்வேர் சம்மந்தப்பட்ட குக்கர்ஸ்லாம் தயாரித்து வைக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல ஒரு டிவிடெண்ட் தான், அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லை அதோட குறைவாக 60 ரூபா கூட கொடுக்கலாம். ஸோ 100லேருந்து 60 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி நேற்று ஒரு இது சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு, அது எந்த ஸ்டாக்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே கரெக்டு தான். ஃபோர்ட்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் தான் ரீசெண்டாக ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் அதே மாதிரி நல்ல ஒரு டிவிடெண்டும் கொடுத்துருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 56 ரூபா இருந்த ஸ்டாக்கு 108 ரூபா வரைக்கும் போச்சு டிவிடெண்டுக்கு முன்னாடி. ஸோ டிவிடெண்டுக்கு 108 ரூபா வரைக்கும் இப்போ டபுள் ஆனதுக்கப்புறம் திரும்ப டிவிடெண்டுக்கான 40 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 71 ரூபா ஆகிட்டு 71 ரூபாலேருந்து திரும்ப 87 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டும் நல்ல ஒரு ரிட்டர்னும் கொடுத்துருக்க ஒரு ஸ்டாக்காக இருக்குது. பட் எல்லா ஸ்டாக்குமே இது நடக்காது. இதனால் எல்லா ஸ்டாக்குமே இப்படி ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி ஆஸ்டர் டிஎம் பார்த்துருக்கலாம், அந்த ஸ்டாக்கும் நல்ல ஸ்டாக்காக தான் இருந்துச்சு, நல்ல போனஸ் தான் கொடுத்தாங்க. பட் அவங்க பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே தான் போயிட்டுருக்காங்க. பெரும்பாலும் எல்லா ஸ்டாக்குமே கீழே தான் போகும். பட் சில ஸ்டாக் மட்டும் தான் மேலே வரும். ஸோ டிவிடெண்டுக்காக ஆசைப்பட்டு எந்த ஸ்டாக்கையும் வாங்குறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி பதிலுக்காக தான் சொன்னேன், மற்றபடி இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக இல்லை. ஸோ சில ஸ்டாக்கில் இப்படி அரிதாக நடக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ஆல்ரெடி யார் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்க உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ நான் ஹோல்ட் பண்ணல, நான் ஹோல்ட் பண்ணவும் முடியல, என்னெல்லாம் பை பண்ணவும் முடியல, ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுக்கிறது அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நல்ல ரிட்டர்ன் கிடைக்கலாம், அதே மாதிரி நல்ல லாஸும் வரலாம், இந்த ஆஸ்டர் டிஎம்மில் வந்த மாதிரி. ஸோ அதனால் எதாக எடுக்கிறதா இருந்தாலும் முடிஞ்சவோ நீங்கள் யோசித்து முடிவிடுங்க, இல்லை உங்கள் செபிஸ்ட் அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.